பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இப்ப பார்க்க போற அவதாரம் வராக அவதாரம். சரி, வராக அவதாரத்தை சேவித்தா என்ன நன்மை அது சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்றேன். சொத்து பிரச்சனை இருக்கு இல்லையா, எல்லார் வீட்லயுமே இன்னைக்கு தலைதறிக்கிற ஒரு பிரச்சனை சொத்து பிரச்சனை. என்ன பிரச்சனை? அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்துல அண்ணா தம்பி அக்கா தங்க தகராறு. ரைட்டுங்களா? அண்ணன் என் சொத்தை வச்சுக்கிட்டாரு, கொடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு தம்பி புலம்பல். அண்ணனுடைய புலம்பல் என்ன? தம்பி எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டு என்னை ஏமாத்திட்டாரு, கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன், கேஸ் நடந்துட்டு இருக்கு, ஏன் மூஞ்சில நீ முழிக்காத, ஓ மூஞ்சில நான் முழிக்காத. வாழ்வதே ஒரு முறைதான். உறவு என்பது இந்த ஜென்மத்தோட முடிஞ்சு போயிடும். அடுத்த ஜென்மத்துல நான் அண்ணன் நீ தம்பி பிறக்கவே முடியாது, சத்தியமா பிறக்க முடியாது. யாரோ எங்கேயோ எப்படியோ பிறப்போம். இந்த ஜென்மத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்க அம்மா அப்பா எல்லா உறவுகளும் இந்த ஜென்மத்தோட முடிஞ்சு போச்சு. அப்படித்தானே? அடுத்த ஜென்மத்துல இதே அப்பா அம்மாக்கு நாம் பையனாக பிறப்போமா, இதே அப்பா அம்மாக்கு நான் பெண்ணாக பிறப்பனா தெரியாது. ரைட்டா? இந்த விஷயத்திலேயே நாம் இந்த சொத்துக்காக சண்டை போட்டு நமக்குள்ள ஒரு விரோதம் வந்து எனக்கு நீ பிடிக்காது, உனக்கு நான் பிடிக்காது. இதெல்லாம் சொத்துனால வரக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனையே வேணாம். ஆனா எங்களுக்குள்ள அமிக்கபுலா செட்டில் ஆனோம், எங்க உறவுகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினைக்கிறீங்களா? அடுத்தது, இந்த சொத்துனால பயங்கரமான தகராறு, வெட்டு குத்து வரைக்கும் போகுது, கொலை வரைக்கும் போகுது. அதனால இதெல்லாம் வேண்டாங்க. அருமையா நாங்க இந்த இந்த ஜென்மத்துல எனக்கு அண்ணனா அவன் பிறந்திருக்கான், அவனுக்கு தம்பியா நான் இருக்கேன், எங்களுக்கெல்லாம் அக்கா, எங்களுக்கெல்லாம் தங்க. இந்த மாதிரியான ஒரு குடும்பங்கள் சொத்துனால பிரிஞ்சு சின்ன பின்னமாய் செதறக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படின்னு நீங்க நினைத்தீர்களே ஆனால், அடுத்தது ஒரு இடத்தை வாங்கிட்டேன், ஒரு இடத்தை வாங்கிட்டேன், வாங்கி 5 வருடம் 6 வருடம் ஆச்சு. என்னென்னவோ பிளான் பண்றேன், என்னால அந்த வீடை கட்ட முடியல, அந்த வீடை கட்ட முடியல. இடத்த போய் பார்க்கறேன், கட்டணும்னு நிக்கிறேன். அப்படியே இது எப்படி கட்டலாம், என்ன கட்டலாம், பேங்க்ல லோன் போட்டா ரிஜெக்ட் ஆயிடுச்சு, என்னதான் பண்றதுன்னு தெரியல. அடுத்தது பேஸ்மெண்ட் வரைக்கும் போட்டேங்க, பேஸ்மெண்ட் வரைக்கும் போட்டேன். பிளானிங் இருக்கு, எல்லாம் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா லேபர் வரல, லேபர் வரல. தோவரேனர் அந்த இன்ஜினியரு போனவர் தான், ஆளையே காணும், என்ன பண்றதுன்னே தெரியல. ரைட்டா? அதுக்கு அடுத்தது பேஸ்மெண்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போட்டேன், அதுக்கப்புறம் எழவே முடியலையே. சில பேருக்கு வீடெல்லாம் கட்டிட்டேன், அந்த வீடை பெயிண்டிங் அடிக்கல, ஒன்றும் பண்ணல. எதுவும் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கா? எல்லாருக்கும் இருக்குங்க இந்த பிரச்சனை. இந்த சொத்து பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யார் என்று காட்டுங்கள். இருக்காங்க, அன்றாட கூலிக்காரங்க, சொத்தே கிடையாது. ஆனா அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கு, எப்படியாவது இந்த குடிசை வீட்டுல இருந்து ஒரு நல்ல வீட்டுக்கு போகணும். ஏன்? தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும். நான் கேடுகட்டு போயிடுறேன், நான் வாழ்ந்தாச்சு, ஆனா எனக்கு பிறந்த அந்த குழந்தை, அந்த பெண், எல்லாருக்குமே இந்த பெண் குழந்தை மேல ரொம்ப பாசம் ஜாஸ்தி. ஏன் தெரியுமா? ஆண்கள் எப்படி வேணாலும் போயிடலாம், ஆனா பெண்கள் அப்படி போக முடியாதுங்க, அப்படி போக முடியாது. அப்ப அந்த அப்பா, ஒரு பெண்ணானவள் தூங்கி கொண்டிருக்கிறாள், ஒரு குழந்தை. அந்த அப்பா படுத்துக்கிட்டே இருக்கிற அப்பா, எந்த கெட்ட பழக்கமே கிடையாது, கூலி வேலை செய்துவிட்டு வந்து வீட்டுல வந்து கட்டில படுக்கும் பொழுது தன்னுடைய ஒரு இளைய அருமையான ஒரு குழந்தை, 3 வயசு 4 வயசு, அதுக்கு எதுவுமே தெரியாது, அப்படியே பாக்குறாராம். ஏன்? மேல ஃபேன் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா இந்த குழந்தை அசந்து தூங்கி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையோட பக்கத்துல உட்கார்ந்து சொல்கிறாராம், நீ எனக்கு லட்சுமி மாதிரி வந்து பிறந்திருக்க, ஆனா உன்னை நல்லபடியா என்னால காப்பாற்ற முடியலையே, ஒரு ஃபேன் இல்ல, எதுவும் இல்ல அப்படின்னு உட்கார்ந்து விசிறியை அந்த குழந்தைக்கு விசிறி விட்டு கொண்டிருக்கிறார். ஏன்? பணம் இல்ல, அவருக்கு வீடு வாங்கணும், அந்த குழந்தைய நல்ல இடத்துல வச்சுக்கணும். அதாவது ஓட்டு வீடாக இருந்தாலும் பரவாயில்லை, அதுல ஒரு ஃபேனை போட்டு குழந்தை தூங்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆசை. ரைட்டுங்களா? ஆனா அது ஒரு குடிசை வீடாக இருக்கிறது. அவருக்கு ஒரு ஆசை, ஒரு அடுத்த ஸ்டேஜ் போய் என் குழந்தைய நல்லா வைக்கணுமே சொல்லிட்டு எங்கெங்கயோ கடன் கேட்கிறார். அவரை நம்பி யார் கொடுப்பா? ஆனா கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார் யார் தெரியுமா? வராகமூர்த்தி.
அப்ப அந்த வராகமூர்த்திக்கு நாம் ஒரு பூஜை செய்தால் சொத்து பிரச்சனை கம்ப்ளீட்டா போயிடும். வீடு கட்டணுமா, வராகனை போய் பாருங்க. எப்படி பண்ணணும் அந்த பூஜைங்கிறது தான் சொல்றேன். சிம்பிள் பூஜைங்க. இதுக்காக நீங்க 10,000 ரூபாயோ 15,000 ரூபாயோ 1000 ரூபாயோ 500 செலவே பண்ண வேண்டாம். 100 ரூபா போதுமா? பொரி, பொட்டுக்கல்ல, நாட்டு சக்கரை, அவுள், அவ்வளவுதான். இதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு நேர வராகமூர்த்தி கிட்ட வாங்க. வராகமூர்த்தி போட்டோ வேண்டாம், எதுவுமே வேண்டாங்க. மண்ணு தாங்க அது. மண்ணுட்ட போய் நீங்க எங்க வீடு கட்டணும், வீடு கட்டி பாதியில நிக்குதா, உங்க வீட்டுல நல்ல ஒரு மனசார உங்க பூஜை ரூம்ல இருக்கிற சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணுங்க. என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. ஒரு கிண்ணத்துல கலந்து சாமி கிட்ட வச்சு தூப தீபங்களை காட்டி, இது என்னைக்கு செய்யணும் தெரியுமா, வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில செஞ்சுட்டு இது அப்படியே ஒரு பாத்திரத்துல மூடி, அடுத்த தெருல நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேங்க, பதில நிக்குதா, நேர போங்க. இதை எடுத்துட்டு அந்த வராகமூர்த்திய மனசார நினைச்சு ஓம் நமோ வராகாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லி அந்த பொறி அப்படியே தூவுங்க. தூவிட்டு வந்துருங்க. ஒரு வாரத்துல உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு அந்த வீடு உங்களை அறியாம எழும்ப ஆரம்பிச்சிடும். 1. 2வது, அந்த குடிசை வீட்டுல இருக்கக்கூடியவருக்கு ஒரு ஆசை, அழகான ஒரு ஓட்டு வீடாவது வாங்கி குடி போய் அந்த ஓட்டு வீட்டுல போய் என்னுடைய மகளை ஃபேன் காத்துக்கு கீழே நான் தூங்க வைக்கணும் என்று ஆசைப்படுகிறார் அல்லவா, அவரும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். எங்க தன்னுடைய வீட்டு பூஜை ரூம்ல அந்த பொரி, பொட்டுக்கல்ல, நாட்டு சக்கரை, அவுள் எல்லாத்தையும் கலந்து வச்சு சாமியை மனசார கும்பிட்டு விட்டு அந்த 4 பேருக்கு கொடுக்க அவருக்கு நிச்சயமாக ஒரு படி மேலே ஏறுவார். இது எல்லாருக்கும் பொருந்தும். யாரெல்லாம் வீடு பாதியில நிற்குதோ அவங்கெல்லாம் போய் இந்த பொறி அப்படியே தூவுங்க. அங்க கொஞ்ச நேரத்துல எறும்பு கடகடன்னு சாப்பிடும். அப்ப பூமாதேவியோட மனசு குளிரும். இந்த வீடை கட்டுவதற்காக ஒரு வழியை கொடுக்கலான்னு பூமாதேவியே நினைச்சா மட்டும்தான் வீடு கட்ட முடியுங்க. வேற யார் நினைச்சாலும் வீடு கட்ட முடியாது. வராகமூர்த்தி பூமாதேவிக்கும் வராகமூர்த்திக்கும் ஒரு நிச்சயமாக ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னன்னா, பூமிக்கு யார், வராகம்தான் மெயின். அதனால நீங்க ஒரு வேளை வராகமூர்த்தியை போய் சேவிக்கணும்னா நேர ஸ்ரீமுஷ்ணம் கிளம்பி போய் சேவிச்சுட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வீட்டில இருந்தே பண்ணலாம். எங்கேயாவது அந்த பக்கம் நீங்க போகணும் அப்படின்னா ஸ்ரீமுஷ்ணம் போங்க. சிதம்பரம் தாண்டி போய் ஸ்ரீமுஷ்ணத்துல போய் முடிஞ்சா அந்த பக்கம் போனா மட்டும் போய் வராகமூர்த்தியை சேவிச்சுட்டு வாங்க. மனசார பரிகாரத்தை செய்யுங்க. அருமையான ஒரு வீடு உங்களை அறியாமையே கட்டுவீங்க. பாதியில நின்று வீடு எழும்ப ஆரம்பிச்சிடும். நான் ரொம்ப ட்ரை பண்ணுங்க, எனக்கு ஃபினான்ஸே கிடைக்கல, இப்ப கிடைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஸ். இதை செய்யுங்க. அருமையான ஒரு வீட்டுல அழகா வாழுங்க. அந்த வீட்டிலேயே வராகனுடைய ஆசீர்வாதம், லட்சுமி கடாட்சம் எல்லாம் கிடைக்கும். நல்லா வாழுங்க. நல்ல வீட்டை கட்டிக்கோங்க. அருமையா வாழுங்க. யாருக்கெல்லாம் வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கோ அவங்களெல்லாம் இதை செய்யுங்க. அருமையான வீடு. உங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு என்ன இன்வைட் பண்ணுங்க, நான் வரேன். கேட்டுங்களா? திரும்ப ஒரு அவதாரத்துல என்னென்ன பரிகாரம் பண்ணா என்னென்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். செய்யுங்க, மனசார செய்யுங்க. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.